ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்எஸ்சி சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அதுக்கான ப்ரிப்பரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே, ஸோ கேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, பாதாம் முந்திரி லாஸ்ட்டில் டெக்கரேஷனுக்காக நம்ம எடுத்திருக்கோம். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுட்ரு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, காய்ச்சின பால் ஆற வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு ஆயில், ரீஃபைன் ஆயில் தான் சேர்க்கணும், வாசனை ஆயில் சேர்க்கக்கூடாது. கூடவே கொக்கோ பவுட்ரு ஃப்ளேவருக்கு. நான் இப்போ சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறேன், அதுக்காக தான் கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன். இப்போது நாட்டு சர்க்கரையை ஒரு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் காய்ச்சின பால் இருக்கு இல்லையா, அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த சர்க்கரை கரையிற வழி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வடிகட்டியில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அந்த நாட்டு சர்க்கரையில் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் நீங்கள் வடித்து எடுத்துக்கிறது தான் பெட்டர். கூடவே 1/4 கப் அளவுக்கு ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் இது கூட கோதுமை மாவை ஆட் பண்ண போகிறோம். கோதுமை மாவை நீங்கள் முன்னாடியே சலித்து எடுத்துக்கோங்க. அதில் உமியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. நம்ம சலித்து எடுத்துக்கிட்டோம்னா கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு சலிச்சதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த ஷேப்லேயே நீங்கள் ஒரே சைடே கலந்து விட்டுக்கோங்க. மாற்றி மாற்றி கலந்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாக கேக் பேக் ஆகி வரும்போது வராது. ஸோ இந்த ஒரே ஆங்கிள்லேயே நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட கொக்கோ பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஏலக்காய் பவுட்ரு, இது எல்லாத்தையும் நம்ம சலித்து அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ஏன் சலித்து சேர்த்துக்கிறோன்னா அப்போ தான் நமக்கு கேக் பேக் ஆகி வரும்போது சாஃப்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே ஆங்கிளில் கலந்து விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டானது கேக் பேக் பண்ணுறதுக்கு. இது மாதிரி வந்தோடனே நீங்கள் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நான் பட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். பாத்திரத்தில் பாதி அளவுக்கு வரையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா கேக் உங்களுக்கு பொங்கி வரும்போது பாதி அளவுக்கு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். கோதுமை மாவும் கூடவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் பாதி அளவுக்கு. இது மாதிரி நம்ம வீட் ஃப்ளார் சேர்க்கும்போது உங்களுக்கு கேக் அடி பிடிக்காமல் வரும். ஈஸியாக பேக் ஆகி உங்களுக்கு எடுக்கும்போது ஈஸியாக வரும். நான் பேக் பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அடிகனமான பாத்திரம் எது வேணால் எடுத்துக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் தடவி வச்சுருக்கிற பாத்திரத்தில் இப்போ நம்ம கேக் மிக்ஸிங்கை ஊற்றிக்கலாம். இது மாதிரி ரிப்பன் டைப்பில் ஊற்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு பபிள்ஸ் அந்த அளவுக்கு வராது. நெக்ஸ்ட்டு நாம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கிற பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு கேக் மிக்சிங் பவுலையும் உள்ளே வச்சுட்டு விசில் இல்லாமல் குக்கர் மூடி மட்டும் மூடிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பாதாம் முந்திரி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கேக் மேலே. அகெயின் க்ளோஸ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு
இது மாதிரி ஸ்டிக் வச்சு இல்லைன்னா கத்தி வச்சு செக் பண்ணி பாருங்கள். மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் ரெடி. அப்படி மாவு எதுவும் உங்களுக்கு ஒட்டி வந்துச்சுன்னா திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கேக் பாத்திரத்தை வெளியில் எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுட்டு சைடில் எல்லாம் கத்தி வச்சு கீறி விட்டுக்கோங்க. நான் அந்த பாத்திரத்தை எடுத்து கவுத்த உடனே கேக் அழகாக வந்து வெளியில் விழுந்துட்டு கேக் ரொம்பவே சாஃப்டாக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ஹோம்மேட் கேக் ரெடி பண்ணியாச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கேக் ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம். அந்தோனியார் கோவில் இங்கே பக்கத்தில் இருக்குது. கோவிலுக்கு போயிட்டு நேராக அத்தை வீட்டுக்கு போகிறோம். அங்கே தான் எப்போவுமே நாங்கள் கேக் கட்டிங் எந்த செலிப்ரேஷன்னாலும் அத்தை வீட்டில் தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.